சென்னை உள்பட தமிழ்நாட்டின் பல்வேறு இடங்களில் பெய்த கனமழையால் வெப்பம் தணிந்து குளிர்ச்சியான சூழல் உருவானது. சென்னை மற்றும் சுற்றுவட்டார பகுதிகளில் இரண்டாவது நாளாக பகலில் 100 டிகிரி ஃபாரன்ஹீட்டை தாண்டி வெப்பம் கொளுத்தியது. மாலையில் கோடம்பாக்கம், மாம்பலம், வடபழனி, அசோக் நகர், கிண்டி, எழும்பூர், சென்ட்ரல், மெரினா, கோட்டூர்புரம், அடையாறு, மயிலாப்பூர் உள்ளிட்ட பகுதிகளில் மழை வெளுத்து வாங்கியது. சாலைகளில் வெள்ளம் பெருக்கெடுத்ததால் வாகன ஓட்டிகள் சிரமம் அடைந்தனர். இதேபோல தாம்பரம், வண்டலூர், அம்பத்தூர் உள்ளிட்ட புறநகர் பகுதிகளிலும் மழை பெய்ததால் குளிர்ச்சியான சூழல் நிலவியது. திருவள்ளூர் சுற்றுவட்டார பகுதிகளான மணவாள நகர், கடம்பத்தூர், பேரம்பாக்கம், வேப்பம்பட்டு உள்ளிட்ட பகுதிகளில் விட்டுவிட்டு மழை பெய்ததால் வெப்பம் சற்று தணிந்தது. காஞ்சிபுரம் பகுதியில் சூறைக்காற்றுடன் பெய்த மிதமான மழைப்பொழிவுக்கு மத்தியில் தோன்றிய வானவில் அனைவரையும் வியக்க வைத்தது. செங்கல்பட்டு மாவட்டம் திருக்கழுக்குன்றம், கல்பாக்கம் மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதிகளான நாவலூர், எடையூர், வீரக்குப்பம், கீரப்பாக்கம், முள்ளிக்குளத்தூர், புலிக்குன்றம், எச்சூர் உள்ளிட்ட பகுதிகளில் திடீர் என கருமேகங்கள் சூழ்ந்து மழை பெய்தது. இதனிடையே மேற்கு திசை காற்றின் வேக மாறுபாடு காரணமாக 15, 16, 17 ஆகிய நாட்களில் கோவை, நீலகிரி மாவட்ட மலைப்பகுதிகளில் கனமழைக்கான மஞ்சள் எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது. அடுத்த 5 தினங்களுக்கு தமிழ்நாடு மற்றும் புதுச்சேரியில் மழை தொடரும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.